ரைட். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் 2019லேயும் 2024 வரைக்கும் நம்மளோட டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எதன் அடிப்படையில் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றது திருப்பி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? தமிழ் அல்லது ஆங்கிலம். சரிங்களா? இந்த தமிழ் இல்லை ஆங்கிலம் இது ரெண்டும் எத்தனை கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரிங்களா? இது குரூப் ஃபோருக்கு தமிழ் மட்டும்தான் வரும், இங்கிலீஷ் வந்து வர்றதில்ல. இப்போ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் சேர்ந்து இருக்குது. ஸோ இது 100 கொஸ்டின். சரிங்களா? இது ஓகே. இதுக்கப்புறம் மேக்ஸ், அதாவது கணிதத்தில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மொத்தம் மீதி இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேயா? நம்ம ஜிஎஸ்ல எந்தெந்த மாதிரிலாம் பிரியுது அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே இப்போ அதில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக படித்து பாஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பாலிட்டி. சரிங்களா? பாலிட்டி வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து ஜியாகிரஃபி, அடுத்து ஹிஸ்ட்ரி. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக படித்து மார்க் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா யூனிட் 8, அதுக்கப்புறம் யூனிட் 9. சரிங்களா? யூனிட் 8 யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையுமே தெளிவாக படித்தோம் அப்படின்னாலே இந்த யூனிட் 8ம் யூனிட் 9ம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த யூனிட் 8 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது தான் யூனிட் 8. யூனிட் 9 அப்படிங்கிறது தமிழக வளர்ச்சி நிர்வாகம். ஓகே, இதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸ். சரிங்களா? சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் ரொம்ப முக்கியம்: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கூடயே கரண்ட் அஃபேர்ஸ், சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு தானே சொன்னோம். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 2019 இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2014 நம்மளோட டிஎன்பிசிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து எப்படி வந்து பிரிஞ்சிச்சு, அதாவது குரூப் 4 நடந்த எக்ஸாம் அதோட கொஸ்டின் பேப்பரில் ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து எப்படிலாம் பிரிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் எப்பயுமே நமக்கு 100 கொஸ்டின் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அது வேணாம். அதை தவிர மற்றது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதில் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி 16, ஹிஸ்ட்ரியில் 16% கொஸ்டின்ஸு. அதே பாலிட்டியில் 13% கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸில் 10% கேள்விகள், பயாலஜியில் 9% கேள்விகள், ஜியாகிரஃபியில் 8% கேள்விகள், எக்கனாமிக்ஸில் 6% கேள்விகள், ஃபிசிக்ஸில் 4% கேள்விகள். இது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் 3% கேள்விகள். இதுக்கப்புறம் புக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேரில் கேட்ட கொஸ்டின்ஸில் 2% கேள்விகள், டே சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் 2, அதர்ஸ் மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய அதர்ஸில் 2% கேள்விகள். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2014 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட பேட்டர்ன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? 2019 ஓகே, 2019 நடந்த குரூப் 4ல் என்னென்னலாம் ஜிகேயில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க? 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபியில் 6 கேள்விகள், எக்கனாமிக்ஸில் 6 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில் 6 கேள்விகள்,
ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இது ஐஎன்எம் தான், இந்திய தேசிய இயக்கம் தான். இதில் 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இது ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இது ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் பயாலஜியில் 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் 11 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 19 கேள்விகள் வந்திருக்கு. ஆப்டிடியூட் அப்படின்னா மேக்ஸ், மொத்தம் இது மேக்ஸு. ஓகே, மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க? 100 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதில் நம்ம வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது 2019 நடந்ததில். இதுக்கப்புறம் அதிகமாக கேள்வி கேட்டது எது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது 2019 நடந்த குரூப் 4ஓட பேட்டர்ன். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் எப்படிலாம் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றது பார்ப்போமா? ஓகே வாங்க. 2019 நடந்தது பார்த்துட்டோம். இப்போ 2024 நடந்த குரூப் 4ஓட இதை பார்ப்போம். ஓகே, 2024 குரூப் 4 நடந்த கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு 100 கொஸ்டினா, அதில் இலக்கணத்தில் 38 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இலக்கியத்தில் 29 கேள்விகள், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதுல 33 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழில் 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் எதுக்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கி படிக்க வேண்டியது இருக்குது இப்போ. சரிங்களா, இதுக்கப்புறம் இதில் எப்படிலாம் பிரித்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா, இதில் வரலாறு, அதாவது ஃபஸ்ட்டு முந்தைய மற்றும் இடைக்கால வரலாறு, அதாவது இதுவும் ஹிஸ்ட்ரியோட சேர்ந்தது தான். இதை சம்மந்தப்பட்ட கேள்விகள் மொத்தம் 7. நவீன இந்திய வரலாறு அப்படிங்கிறது 7. சரிங்களா, யூனிட் 8லேருந்து 6 கேள்விகளும், யூனிட் 9ல் 8 கேள்விகளும். இது பாலிட்டி, அதாவது இது அரசியலமைப்பு, இதில் 11 கேள்விகளும், பொருளாதாரத்தில் 5 கேள்விகளும், புவியியலில் 3 கேள்விகளும், நடப்பு நிகழ்வில் 17 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இயற்பியல், வேதியியல், உயிரியல். இதில் இயற்பியலில் 2 கொஸ்டினும், வேதியியலில் 2 கொஸ்டினும், உயிரியலில் 2 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இந்த ஓகே, வழக்கமாக டிஎன்பிசியில் நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 25 கேள்விகள் தான் டிஎன்பிசிலேருந்து கேட்பாங்க. இந்த தடவை நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 27 கொஸ்டின்ஸ் டிஎன்பிசிலேருந்து மேக்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது புதிய ஒரு நடைமுறையாக இருக்குது. சரிங்க, ஓகே. இப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேரில் 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலம் பொருளாதாரம், புவியியல் மற்றும் வரலாறு, இதுக்கெல்லாம் கம்மியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்படி கிடையாது. இது எல்லாமே எதன் அடிப்படையில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பொருளாதார அடிப்படையில் புதிய ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க. புவியியல் அடிப்படையில் புதிய படிமங்கள், புதைப்பொருட்கள், ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் கிடைச்சது இந்த இடத்துல அப்படிங்கிறது எல்லாமே புவியியல் சார்ந்து வந்துடுது. தொழில் சார்ந்த கண்டுபிடிப்புகளும் இதில் வந்துடுது. சரிங்களா, இது கரண்ட் அஃபேரில் வரலாறு சார்ந்தும் நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அறிவியல் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் நம்மளோட இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க, வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க, உயிரியலுக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க, இவங்க சார்ந்த கொஸ்டின்ஸ் வரலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றியும் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க முக்கியமான தலைவர்கள் புக்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்கள பற்றியும் வரும். அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்கள பற்றியும் வரும். இதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணியிருப்பாங்க, அவங்கள பற்றியும் நமக்கு நடப்பு நிகழ்வுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, நடப்பு நிகழ்வை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம வீடியோஸ் போட்டு தரோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.